நான் உமா. இன்றைக்கி வந்து தினை அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். தினை அரிசி இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் காமிக்கிறேன். இதை வந்து நான் வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணேன். ரொம்ப நைஸாக பண்ணல, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா ஊற வச்சு அரைச்சி பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். நான் இதில் வந்து 1 கப்பு தினை அரிசி பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூனு, உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம் நம்ம. வெங்காயம் 1, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். நான் மல்லித்தலை மட்டும்தான் இருக்குது, அதனால் மல்லித்தலை போடுறேன். 3 வரமிளகாய் போடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன். இதில் தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவியும் போடலாம். பால் எடுத்தால் கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக பால் எடுத்து வச்சேன். அப்புறம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயில் தாளித்து விட்டுடலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எல்லாம் அறுத்து வச்சுட்டேங்க. வெங்காயம் அறுத்துட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி வந்து இந்த ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, தக்காளி. நிறைய பேருக்கு தெரியும், நான் சிம்பிள் இது தான் பண்ணுறேன். இது நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் அறுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் வணக்கிட்டு மூடி வச்சுருவேன். இந்த தக்காளியெல்லாம் உடையிற அளவுக்கு மூடி வச்சு, உப்பு போட்டு மூடி வச்சு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு மூடி வச்சுருவேன். அது பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா ஆறின பிறகு அரைச்சிட்டு தாளித்து விட்ருவேன். அவ்வளோதான் இந்த சட்னி. சட்னி மாற்றி வச்சிடலாம். நம்ம இனி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த தினை அரிசியில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இதில் எழுதியிருக்கு பாருங்கள். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. நல்ல அயர்ன் கண்டென்ட் கூட அதில் இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துலாம், நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுருங்க, 1/2 டீஸ்பூன். ரெண்டும் நல்லா செவக்கட்டும். நான் வரமிளகா, இது காஷ்மீரி சில்லி தான், அதனால் காரம் இருக்காது, அதை போட்டுருங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுருங்க. இஞ்சி நல்ல எண்ணெயிலே வணங்கிட்டுன்னு ஒரு ஸ்மெல்லு வரும். தண்ணி நம்ம வந்து அந்த 1 டம்ளர் தினை அரிசின்னா அதாவது 3 டம்ளர் எடுக்கணும். அப்போ தான் அது 3-3.5 வரைக்கும் எடுக்கலாம். சிறுதானியங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும்.
நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். போன வாரம் எனக்கு நல்லா சரியாக வீடியோ போட முடியல. நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். சண்டே தான் திரும்பி வந்தோம். நேற்று டயர்டில் எந்த வீடியோவும் எடுக்கல. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக செய்யலாம், போடலாம். நம்ம காய் கூட சேர்த்துக்கலாம். அது கேரட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது கிளறி விட்டு 10 நிமிஷத்துலேயே வெந்துருங்க, சீக்கிரம் ஆயிடும். இப்போ வந்து நம்ம அந்த சுடு தண்ணி ஊற்றிடலாம். ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம் எல்லாம். நான் அளந்து வச்சுட்டேங்க. இந்த கப்பு, ஒரு கப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 3 டம்ளர், இதுக்கு ஒரு டம்ளர், இதில் 2 டம்ளர் இருக்குது, எடுத்து வச்சுட்டேன். இது கூட தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறேங்க. கல் உப்பு தான் நான் போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சுங்க தண்ணி. உப்புமா கலர்ற மாதிரி கலரையிடலாம். நம்ம மல்லித்தலை போட்டுறேங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணியில். நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. கிளறி விட்டுடலாம். ஜீரகம் தட்டி கூட போடலாம், இதில் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இது நல்லா கெட்டியாகட்டுங்க. கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேங்க. நான் மாவு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கிளறிடலாம். நம்ம கெட்டியாக ஆரம்பிச்சிச்சுங்க. கட்டையில் இருந்தால் உடச்சி விட்ருங்க, அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும், இல்லைன்னா மாவு அப்படி இருக்கும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுங்க. நான் 5 நிமிஷம் நல்லா கிளறினேன். நான்ஸ்டிக்காக இருக்குங்காட்டி அடி பிடிக்காதுங்க. மற்ற ஸ்டீல் பாத்திரமெல்லாம் இருந்தால் அடி பிடிச்சிரும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இது பாருங்கள், ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு எடுத்துடலாம்.
நான் இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒட்டாமல் வருது, அடியும் பிடிக்கல. இன்னும் 2 நிமிஷம் பண்ணால் நல்ல மாவு நல்லா வெந்திருக்கும். கையில் ஒட்டாது, மாவு வெந்துச்சுன்னா ஒட்டாது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இதை பாருங்க, கையில் ஒட்டலை பாருங்கள், வெந்துருச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேங்க. நான் வந்து சட்னிக்கு அந்த பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டு, உப்பும் போட்டு, தக்காளியும் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டுங்க. இனி இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஒரு வடங்குற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிடலாம், போதும். இதிலே வந்து மிளகாத்தூள் போடுறேங்க. எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சிடும், வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஆறின பிறகு அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி தாளித்து விட்டால் போதுங்க. இப்போ இது ஆறிடுச்சு. நான் ஒரு ஆறுக்காக அதிலே வச்ச ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும், அதனால் ஒரு தட்டில் போட்டுட்டேங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு இட்லி பானையில் தண்ணி சூடாகிடுச்சு. இந்த மாதிரி வச்சிடலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி பிடிக்க வரும், கையிலெல்லாம் ஒட்டாது. ரெண்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதில் தேங்காய் பால் இருக்குங்காட்டி கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். எல்லாமே நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது வெந்துச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சட்னி நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ திணை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த வெங்காய சட்னி கலர் இந்த மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஈஸியாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.